அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருந்து பேசுறோம் பாத்தீங்கன்னா நொய்யல் ஆற்று நடுவுல தாங்க. என்னடா இவன் நொய்யல் ஆற்றுக்கு நடுவுல நின்று பேசுறான்னு பாக்குறீங்களா? ஆமாங்க. என்னன்னா நஞ்சுண்டாபுரத்துல இருந்து வெள்ளலூர் போறதுக்கு நடுவுல இருக்கிறதாங்க இந்த நொய்யல் ஆற்று. இந்த ஆற்றுக்கு நடுவே வந்து பாத்தீங்கன்னா ஆபத்தை உணராம இங்க இருக்க கோயம்புத்தூர் பொதுமக்கள், அதாவது நஞ்சுண்டாபுரத்துல இருந்து வெள்ளலூருக்கு 5 கிலோமீட்டர் கடந்து போகணும் இல்ல 6 கிலோமீட்டர் சுற்றி போகணுன்ற காரணத்துக்காகவே இங்க இருக்க பொதுமக்கள் அவங்களாகவே ஒரு வழிபாதையை அமைச்சு இந்த இடத்துல பயணித்துட்டு வராங்க. இங்க 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. 30,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்கின்றன அப்படின்னும் சொல்றாங்க. இந்த இடத்துல அதாவது நொய்யல் ஆற்றுக்கு நடுவுல ரொம்பவும் ஆபத்தான முறையில பள்ளி வாகனங்கள், கல்லூரி வாகனங்கள், பொதுமக்கள் எல்லாருமே ரொம்பவும் ஆபத்தான முறையில பயணித்துட்டு வராங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. என்னன்னா இங்கே இருக்க பொதுமக்களுக்கு இதை குறித்து ஒரு அவேர்னஸ் இருந்தாலுமே அதை பற்றி எதுவுமே கண்டுகொள்ளாமல் அவங்களாவே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. குழந்தைகள் முதற்கொண்டு இந்த ஏரியாவை பயன்படுத்திட்டு வராங்க. இங்கே இருக்க பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அவங்ககிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு வெள்ளலூர் போகிறக்கோ இல்லை இந்த தேனீஸ்வரன் கோவில் போகணும், ப்ளஸ் இல்லை இந்த கெஸ்ட் வீட்டுக்கெல்லாம் வரணுன்னா கூட எங்களுக்கு இந்த பாதையாக இருந்துச்சுன்னா இந்த நொய்யலாத்துக்கு கீழே அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த பாதை வந்து ரொம்ப கரடுமுரடாக இருக்குது, கொஞ்சம் வழி சுத்தமாக இல்லை. ஸோ ரோடு ஏதாவது போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இல்லைன்னா நாங்கள் சுற்றி வர வேண்டியதாக இருக்கும். ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி சுற்றி போகும்போது எங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் இந்த வழியாக வரதில் என்ன ஒரு மைனஸ்னால் அதாவது நைட் நேரத்தில் அந்த மாதிரி வரும்போதெல்லாம் கொஞ்சம் சேஃப் கிடையாது. அந்த தடமும் சரியில்லை, ரொம்ப கல் மண் கரடு முரடாக இருக்கிறங்காட்டி எங்களை வண்டி பஞ்சர் ஆகிடுது. ஸோ ரோடு நான் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், ரொம்ப பக்கமாகவும் கூட இருக்கும். நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய மக்களுக்கு. நொய்யலாறு வந்து 150 அடி இருக்குங்க. 150 அடியில் வந்து இப்போ ஒரு 10-30 அடியில் தான் தண்ணி போயிட்டு இருக்குதுங்க. 2 கரையிலையும் வந்து 60 அடி 60 அடி 2 கரையில் இருக்குதுங்க. ஒரு கரை வந்து ஒரு 40 அடி ரோடு வண்டி கொடுத்தா ராமநாதபுரத்து திருச்சி ரோட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப சௌகரியமாக போகிற பக்கத்தால் வெள்ளலூர் போகிற இன்றைக்கி நிறைய வீடு காய் போச்சுங்க. அதுகளுக்கு வந்து இன்றைக்கி இதுதான் வந்து ஷார்ட்கட் வழியா. போக்குவரத்து ரொம்ப டிராஃபிக்கெல்லாம் ஆனால் குறுக்க வந்து பஸ்ஸு லாரியை காரு வண்டி போகிறதுக்கு இதுதான் ஷார்ட்கட் வழியா. இது வந்து மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த பாலம் நஞ்சிராபுரத்துலேருந்து நம்ம வந்து வெள்ளூருக்கு வரக்கும் கோணவாய்க்கம்பாளையம் வரக்கும் ஒரு ஷார்ட் கட் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வித்தியாசம் வருது. அப்படி நீங்கள் சுற்றி பார்த்தனூர் வரக்கு இதில் வந்து வந்துடலாம். ஆனால் மழை காலத்தில் வர முடியாது. தரைப்பாலம், அந்த தரைப்பாலம் கட்டும்போது கூட கோர்ட்டில் வந்து ஒரு பசுமை சுற்றுச்சூழல் ஆர்வலர் கேஸ் போட்டு அந்த பாலத்தை அடுத்து இடிக்க கூட வந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி இடிச்சிருக்கும், பாதியோடு நிறுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன கேட்டோம்னா ரோடுக்கு வசதி கேட்டாங்க. ஆனால் பட் அது பிடபிள்யூடி இடம், ரோடு போட முடியாது. இது வந்து நம்ம தற்காலிகமாக பயன்படுத்திக்கலாமே தவிர என்றைக்கும் அது அன்சேஃப்டி தான். மழை காலத்தில் அது யூஸ் பண்ணக்கூடாது, மழை இல்லாத காலத்தில் போகணும். வார்டு கவுன்சிலர் ஓரளவு மண்ணெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அதில் வந்து அவங்கள சொல்ல முடியாது. மண்ணெல்லாம் அதாவது எங்கெங்கே வேஸ்ட் பண்ணுறக்கோ அதெல்லாம் போட்டு உங்களிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. மழை காலத்தில் மட்டும் இப்போ பாலம் கட்டினதுக்கப்புறம் அங்கே கீழே தண்ணி நிற்கிது, அதில் வண்டிகள்லாம் ஆஃப் ஆகுது. அதனால் மழை காலத்தில் மட்டும் யாரும் யூஸ் பண்ண வேண்டாம், மற்ற நாள் யூஸ் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் சாலை வசதி இருக்கலாம் வேண்டும்னு சொன்னாங்கன்னா அந்த பக்கம், அதாவது இந்த தரைப்பாலம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அந்த பக்கம் ஒரு தனியாரோட பூமி இருக்குது. தனியார் பூமியில் பேசி இங்கேருந்து மேம்பாலம் கொண்டு போய் அவங்கள்ட்ட இடம் வாங்கி ஒரு 10 அடி கிட்டத்தட்ட ஒரு 100-200 அடி வருது ரோடு. அது கொண்டு போனோம்னா அந்த ரோடு சேரும். அதாவது வெள்ளலூர் நஞ்சிராபுரம் மின்மயானத்துலேருந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் ஜாயின் பண்ணி போகலாம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஏதாவது தன்னிச்சையாக பணம் ஒதுக்கீடு பண்ணி இந்த பாதம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்ல வசதி. அதே மாதிரி இந்த ரோடு நஞ்சிராபுரம் நாடா காலனிக்கே போகும். இது இங்கேயே ஒரு பாலம் கட்டினாங்கன்னா இது அந்த பக்கமே போய் சேரலாம், இந்த ரோடு நேராகவே போய் சேரலாம். அதுக்கெல்லாம் இடம் இருக்குது. ஆனால் என்ன, நடுவில் ஒரு 4 ரயில்வே தண்டவாளம் இருக்குது, அதை தாண்டி இறங்குற மாதிரி மேம்பாலம் கட்டணும். அது வசதி கட்டினா இந்த ஏரியா மக்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும்.